பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். தண்டனையே பிறவி, பிறந்து விடாதே. எல்லா சித்தர்களும் மகான்களும் இந்த பிறவி என்பது தண்டனை என்று கூறியுள்ளார்கள். இந்த மண்ணில் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து வினை வாழ்வான தண்டனை வாழ்வில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். அதை பல பாடல்களிலும் எழுதி வைத்து அறிவுறுத்தியும் உள்ளார்கள். எல்லையில்லா பேரண்டத்தின் இரகசியத்தை தன் பிண்டத்தில் உணர்ந்து தன் ஆன்மாவை அறிந்து எல்லா உயிரின் தன்மையையும் அறிந்து வினைவாழ்வு உண்டாக்கும் இந்த மாய பிறவியை வேறறுத்து மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்து வருகின்ற சித்தர்கள்தான் நாம் பின்பற்ற வேண்டிய தெய்வங்கள் ஆவர். இத்தகு சித்தர்கள் கூறிய அறவாழ்வை மனிதர்கள் கடைபிடித்தால் தண்டனை பிறவியில் இருந்து மீண்டுவிடலாம். மனிதர்கள் தங்களின் பிறவி சங்கிலியை அறுக்கத்தான் சித்தர்கள் மனிதர்களுக்கு வினையை உண்டாக்கும் சாதி, சமயம், சடங்கு, சம்பிரதாயங்களை வெறுத்து ஒதுக்குமாறு கூறினர். மனித உடல்தான் ஆலயம், மூட நம்பிக்கை பக்தியை விட்டுவிடுங்கள் என்றனர். உதாரணத்திற்கு எனது நண்பர் ஒருவர் ஊனுடம்பு ஆலயம் என்ற சித்த அறிவுடன் வாழ்பவர் ஆவார். அப்படியானவர் திடீரென்று அவரின் அலுவலக வாயிலில் ஒரு லிங்கம் வைத்து சிறிய கோவில் ஒன்றை எழுப்பினார். இவர் ஏன் கோவில் எழுப்பினார் என்று குழம்பி அவரிடம் வினவினேன். அந்த இடத்தில் சிலர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தி சமூக விரோத செயல்கள் செய்து வந்தார்கள் என்றும் கோவில் எழுப்பிய பின்பு அங்கு யாரும் அமருவதில்லை என்றும் கூறினார். இதுதான் கோவில் உருவான சம்பவம். பழமையான ஆலயங்கள் அனைத்தும் மனித உடல் இரகசியங்களை அறிந்து கொள்வதற்காக அறிவியலோடு இருக்கின்றது. ஆனால் இன்று ஏதோ ஒரு காரணத்திற்காக கோவில்கள் கட்டி வருகின்றார்கள். இப்படி உருவான புதிய கோவில்களில் சிலர் வணங்குகின்றனர். இன்னும் சிலர் பிரதோஷம், சிவராத்திரி, ஆருத்ரா என்று பூசை செய்ய துவங்கிவிட்டனர். நாளடைவில் அது நடக்கிறது, இது நடக்கிறது என்று கூட்டம் பெருகிவிடுகிறது. அதில் யார் பூசை செய்வது என்று போட்டியும் நடக்கிறது. இப்படித்தான் கோவில் வழிபாடு இருக்கின்றது. அதனால் எந்த பயனும் இல்லை. இந்த மூடத்தனமான வழிபாட்டை வைத்து சிலர் பணம் சம்பாதித்து அந்தஸ்தில் தங்களை உயர்ந்தவர்களாக கூறிக்கொள்கின்றனர். இதைத்தான் சித்தர்கள் கண்டித்தனர். மனித உடலின் தத்துவம்தான் கோவில். அந்த கோயிலுள் அமைந்துள்ள சிலைகள், பீடங்கள், கோபுரங்கள் எல்லாம் மனித உடலை பேணிக் காக்கும் வாசி தத்துவமாகும். அந்த வாசி சிவா தத்துவத்தை உணர்ந்து அதன்படி மூச்சை ஒடுக்கி சுவாசித்து வாழ்ந்தால் மனிதர்களே நடமாடும் கோவிலாக மாறலாம். பிறவியை நீக்கி மகான் நிலைக்கு உயரலாம். மனித உடல் தத்துவத்தை உணர்த்துவதற்காக புறத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் கோவில்கள் என்பதை உணர்ந்து வழிபட வேண்டும். ஆக இங்கு நாம் காணும் அனைத்து உயிர்களும் சீவனுள்ள சிவம் என்பதை உணர்ந்து பிற ஆன்மாவையும் தன்னை போன்றதுதான் என்று மதித்து எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன்தான் என்று உணர்ந்து ஆன்ம வழிபாடு செய்தால் உயிரின் இரகசியத்தை உணரலாம், பிறவியை நீக்கலாம். அதை விடுத்து இங்கு காணுகின்ற எல்லாம் மாயை என்பதை உணராமல் கிடைத்த அனைத்தும் நிரந்தரம் என்று எண்ணி அதிபுத்திசாலிகளாக தங்களை தாங்களே நினைத்து கொண்டு ஆணவம், அகந்தை, கண்மம் என்ற மும்மலத்துடன் வாழ்ந்து எதிலும் போட்டிகள், பொறாமையில் கொண்டு தரம் தாழ்ந்த செயல்களை செய்து வினையை உற்பத்தி செய்து கொள்வதாலே மீண்டும் பிறந்து இறந்து வாழ்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. எனவே கிடைக்கப்பெற்ற கரும வாழ்வு என்பது தண்டனை என்று உணர வேண்டும். நாம் செய்த மும்மலத்தின் வடிவில் அறிவு இயங்கி
நம்மை தடுத்து ஆட்கொண்டதால் அறிவுதான் மனிதர்களுக்கு தடையாக இருக்கின்றது என்பதை உணர வேண்டும். அதுவே வினை உற்பத்திக்கும் காரணமாக இருக்கின்றது என்பதை உணர வேண்டும். மனித வாழ்வில் எண்ணங்கள் கூட பிறவி பிணிக்கு காரணமாகி விடுவதை உணராமல் தான் தோன்றியாக ஆசை கனவில் பலரும் வாழ்ந்து விடுகிறார்கள். எல்லாம் அவன் செயல் என்று உணராமல் போலி கௌரவ வாழ்வை வாழும் மனிதர்கள் புற உலக செயல்களில் எத்தனை பெரிய பெருமைகள் காட்டிக்கொண்டாலும் அகவுலக வாழ்வில் சிறுமை அடைந்து மறுமை வாழ்வில் அவதியுறுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. சித்தர்கள் பிறப்பை தண்டனை என்று உரைத்தாலும் மனிதர்கள் இந்த பிறப்பில் எதையெல்லாம் சேர்த்து வைக்க முடியும் என்று அலைந்து நிறைவில் மரணத்திற்கு பயந்து வாழ்கின்றார்கள். அதுவே இங்கு நாம் பெற்று வந்த வாழ்வானது வினை கருமங்களின் சொச்ச மிச்சம்தான் என்று உணர்ந்தவர்கள் மீண்டும் மறுமையில் பதில் சொல்ல வேண்டி வருமே என்று அஞ்சி தன் கருமம் தீரும் செயல்களை மட்டும் அறத்துடன் செய்வார்கள். வினையின் மூலம் அறிந்த அவர்கள் வினை உண்டாக்கியோரை பொருட்படுத்த மாட்டார்கள். எல்லாம் அவன் செயல் என்று வேண்டாததை விட்டு விலகி நின்று இருப்பதை ஏற்று அமைதியுடன் கடந்து விடுவார்கள். வினையின் தன்மை உணராத எவரிடமும் வாதம் செய்யாமல் தன் பிறவிக்கான காரணம் அறிந்து அன்பும் கருணையும் கொண்டு தருமம் செய்து வாழ்வார்கள். அதனால் அவர்களுள் பேரறிவு சித்திக்கின்றது. அதை கொண்டு வினைகள் நீங்கும் வாழ்வை வாழ்ந்து பிறவி நீக்கும் வாழ்விற்கு வழிநடத்தப்படுகிறார்கள். ஆக இங்கு எல்லாம் அவன் செயல்தான் என்பது நாம் முன் செய்த வினை கருமம் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். கிடைக்கப்பெற்ற வினைக்கான இந்த வாழ்வில் நாம் ஓர் தனித்த ஆன்மாவாக வந்தோம், அப்படியே செல்லப் போகின்றோம் என்பதை உணர்ந்து எதையும் ஏற்றுக்கொண்டு வாழப் பழக வேண்டும். தன் கடமைகளை உணர்ந்து செய்தாலே போதும், கணக்கு வழக்குகள் தீரும். ஏனெனில் இங்கு எந்த கடமையை தவறினாலும் அதுவே கருமமாக மாறி திரும்ப வரும். ஆக யார் விலகிச் சென்றாலும் யார் பிரிந்தாலும் தனக்கான கடமைகளை செய்து ஆன்ம கணக்கு வழக்கை முடித்துக் கொள்ள முயல வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கைக்கு அழகு. அதுதான் மனித நிலையை கடக்க வைத்து மகானாக்கும். மனிதர்கள் பணம் மட்டுமே வாழ்வின் ஒரே இலக்காக நிர்ணயித்து பயணிக்கின்றார்கள். ஆனால் இந்த பேரண்டத்தின் பார்வையில் பணத்தை விட முக்கியமானது மனிதர்கள் வாழுகின்ற வாழ்வில் செய்யும் செயல்தான் முக்கியமானது. அதுவே கரும வினையை நிர்ணயித்து செயல்பட வைக்கிறது. இங்கு அவரவர் செய்கின்ற செயல்களில் நன்றோ தீதோ அது கர்மாவாக விதைக்கப்படுகிறது. அந்த விதையின் பலன்தான் அவரவர் எதிர்கால அனுபவமாக திரும்ப பிறவியாக வருகின்றது என்ற புரிதல் பலருக்கும் இல்லை. ஆக நாம் என்னதான் படித்து எத்தனை பெரிய அறிவு படைத்திருந்தாலும் எதுவுமே இங்கு கர்மாவின் படிதான் நடக்கும் என்ற தெளிவு வேண்டும். அப்படி தெளிவுடன் வாழ்பவர்கள் நேர்மையாக உழைத்து அந்த உழைப்பில் பிறநலன் பேணி வாழ்வதால் ஆன்ம மதிப்பு கூடுகிறது, கருமங்கள் தீருகிறது. அதுவே சிலர் பிறரை ஏமாற்றி அநீதியாக முன்னேறுவார்கள். அவர்களின் வாழ்வில் பயமும் பதட்டமுமே இருக்கும். ஆக இங்கு பணம் வாழ்க்கையை வசதியாக மாற்றலாம், ஆனால் வாழ்வின் அர்த்தத்தை உருவாக்குவது நம்முடைய ஆத்மார்த்தமான செயல்கள் மட்டுமே என்பதை உணர்ந்து வாழ்வை வாழ வேண்டும். உழைத்து சம்பாதிக்க நாம் மறுக்கக்கூடாது. ஆனால் சம்பாதிக்கின்ற முறையில் நம்முடைய மனிதத்துவத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. எல்லாம் பேரண்ட கணக்கில் பதிவாகின்றது என்பதை நினைவில் கொண்டு வாழ்வை வாழ வேண்டும். எனவே வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமெனில் முதலில் நம்மை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். ஏனென்றால் பேரண்டம் நம்முடைய ஆசைக்காக அல்ல,
நமது கணக்கு வழக்கை தீர்க்கவே கடமையாற்றி வருகின்றது. நாம் தயாராக இல்லாத வாய்ப்பை இந்த பேரண்டம் நமக்கு தருவதில்லை. நமக்கானதை சரியான நேரத்தில் தந்துவிடும். எனவே நாம் எடுக்கும் சரியான முடிவுகளில் கருமவினை சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். பணம் கொண்டு அடையாளத்தை தேடி சுற்றத்தை பெருக்காமல் நம்முடைய எல்லா செயலையும் ஒரு அடையாளமாக மாற்றி சுற்றத்தை சுருக்கிக் கொண்டு வாழ பழக வேண்டும். பேரண்ட ஆற்றலை முழுமையாக பெற வேண்டுமெனில் அறத்துடன் பிற ஆன்மாவின் நலன் பேணும் வாழ்வை வாழ வேண்டும். இங்கு அவனே எல்லாம் படைக்கிறான். அவனே அனைத்து உயிர்களையும் வளர்க்கின்றான். அவனே வேண்டியதை கொடுக்கின்றான், கெடுக்கின்றான். அவனே ஏமாற்றுகின்றான், அவனே எடுக்கின்றான், அவனே தடுக்கின்றான். எல்லாம் அவனே எல்லாம் முடிக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்துவிட்டால் நம்மை சுற்றியுள்ள யாவரும் வினையாளர்களான கரும பதிவுகள் என்பதை உணர்ந்து எங்கும் எதிர்வினையாற்றாமல் விட்டு கொடுத்து கோபமின்றி வாழ்ந்து நாமே மௌனியாகிவிட முடியும். இங்கு எல்லாம் அவன் செயல் என்று உணர்ந்து வினை நீக்கும் வாழ்வை வாழும்போது பிறவியை நீக்கி மரணமில்லா பெருவாழ்வையும் அடைய முடியும். அப்படி பேரறிவை பெற்ற சித்தர்கள் மனிதர்கள் தங்களின் ஆன்மாவின் பிறவிக் காரணத்தை அறிந்து வினைகளற்று தன்னை அறிந்து மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்று ஆவல் கொண்டு வாழ்ந்தார்கள். ஏனெனில் சித்தர்களும் மனிதர்களாக பிறந்து வினை கருமத்தில் சிக்குண்டு இனியும் மாயப் பிறவி எடுத்து மரணமடைந்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்ததால் மக்களுக்கு உண்மை ஆன்மீகத்தை போதித்து சென்றுள்ளனர். இன்றும் சில ஆன்மாக்களை தேர்ந்தெடுத்து அவர்களே ஆட்கொண்டு அருள் வழங்கி வழிநடத்துகின்றார்கள். அதுபோன்றவர்கள் இந்த உலகியலில் சிக்கி வியாக்கியானம் பேசிக்கொண்டிருக்காமல் எதையும் ஏற்றுக்கொண்டு தனி பாதையில் தனி ஒருவனாக பயணிப்பார்கள். யார் தன் மீது அவதூறுகள் கற்பித்து தாழ்த்தினாலும் அதை அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஏனெனில் அனைத்தும் வினை நீக்கம் என்றுணர்ந்து அவர்களை மன்னித்து கடமைகளை சரிவர செய்வார்கள். அத்தகு வாழ்வே வினையின்றி பிறவி பிணியிலிருந்து மீளும் வழியென்ற தெளிவுடன் வாழ்வார்கள். விட்டு கொடுத்தவன் கெட்டுப்போவதில்லை என்று எங்கும் பொறுமையுடன் அன்புடன் தருமத்துடன் பயணிப்போம். இந்த பேரண்டமான அவன் நிச்சயம் பிறவி சங்கிலி எனும் தண்டனையை நீக்கி அருள் புரிவான் என்று அறத்துடன் வாழ்வோம், வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.